சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி ரெஸ்டாரண்ட்டில் நான் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை கூட நீ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நீ நீத்து பின்னாடியே போயிருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ரவி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் இருந்தாலும் நீ போயிருக்கக்கூடாது ரவி, நீ எப்படி போயிருக்கலாம், அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம், போய் அங்கேயே வேலை பாரு, காலை ஃபுல்லாக அங்கேயே வேலை பார்த்து வயசாகி அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்க போகிறேன், நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து நான் வரத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி பார்த்திங்க அப்படின்னா சிரிப்பாங்க. ஆமாம் நீ பெரிய அப்படியே இந்த செஃப், உன்னை போய் வரத்துக்காக நாங்கள் பிளான் வேறு பண்ணணுமா, நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து ஆன்லைனில் வந்து பூ வைக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா பெருமையாக முத்து வந்து பேசிகிட்டு இருப்பாரு. மீனா பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் தாங்க காரணம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வெளியே பூக்கடை வச்சு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா நான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா பார்த்திங்கன்னா முத்துவை பாராட்டியிருப்பாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.